இவன் யார என்னைய கேக்குறதுக்கு? நீ யார என்னைய கேட்க? உங்க ஒப்பை வீட்டு காசுல யார நான் குடிச்சேன்? உங்க ஒப்பை வீட்டு காசுல குடிச்சோனா இல்ல நீ சம்பாரிச்சு குடிச்சு நான் குடிச்சோனாரா? ஏன் குடிச்ச? ஏன் குடிச்ச? நீ எல்லாம் தலைவலிக்குதுன்னு டீ குடிக்கிறது இல்ல? உனக்கு தலைவலிக்குது படபடன்னு வருதுன்னு டீ குடிக்கிறது இல்ல? நீங்க குடிச்சா உங்க தலைவலி மாறும். எங்க கை படபடன்னு ஆகுது, தலைவலிக்குதுன்னா நாங்க லைட்டா சரக்கு போடுறோம். உனக்கு என்னடா? உனக்கு பணம் கொடுக்குற தேவதைய பொண்டாட்டியே என்னை பத்தி ஒண்ணும் கேட்டது, அவளுக்கே நான் பதில் சொன்னது இல்லை. நீ யாரா? நீ யாரா? நீ யாரா அதை கேக்குறதுக்கு? போச்சு போச்சு. இனி உங்களோட கத்தி கத்தியே என் தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போய் ரத்தமே இல்லாம போச்சு. நீ என் பொண்டாட்டி சொன்னான்னு வாங்கிட்டு வந்தேன். இங்க என்ன கல்லு கிடக்கு? இங்க கல்லெல்லாம் யாரா கொடுத்து விட்ட? கல்லெல்லாம் குறுக்க போட்டிருக்கேன். இங்க என்ன பழம் இங்கே ஜூஸ் ஆயிருச்சு? ஜூஸ் வாங்கணுமா பழம் வாங்கணுமா? கடைக்காரி ஒருவேளை பழம்னு சொல்லி ஜூஸ் கொடுத்துட்டானோ? கொடுத்துருப்பா. எல்லாம் பேசிக்கிறேன். பேசு பேசு பேசு. தங்கப்பிள்ளைக்கு ஜூஸ் அடிச்சு கொடுக்க. மாங்கனிகள் தொட்டிலே ஆடுதடி கண்ணே கண்ணே. ஏய் போடாங்கிட்டு போ. ரோட்டில் அப்படி படுக்கலாமா? நமக்குன்னு ஒரு கௌரவம் இல்ல, நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இல்ல. இப்படி ரோட்ல படுக்கலாமாடா? அம்மனை கட்டையா படுக்கிறிய? உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல. ரோட்ல விழாப்படா. என் பொண்டாட்டியோட கௌரவம் என்ன ஆகுறது? பொண்டாட்டி கௌரவம் என்ன ஆகுறதுங்க? எந்த சூழ்நிலையிலையும் நான் ரோட்ல விழுவேன். கௌரவமா வீட்டு வாசல்ல வந்து விழுவேன். அது என் பொண்டாட்டிக்கு கௌரவம். தங்கம் பேர் மாமா ஜூஸ். மாமா ஜூஸ் போட பழம் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. தங்கம் எங்க வீட்டுக்கு வந்த ஒரு ராட்சசி, இவளெல்லாம் தங்கம்னு கூப்பிடலாமா? வரவே மாட்டேன். ராட்சசி ராட்சசி வாங்க வாரிங்க வாரிங்க. வாடின்னு சொன்னதுக்கு என்ன கட்டையா கொண்டாடி எறிகிற? வாரியே. மாமி மாமி ஆசையா கூப்பிடும் போது வரணும். தங்கா தங்கா, நீ எப்பவுமே கோபமாவே பாத்துக்கிட்டு இருக்கறனால இன்னைக்கு நீ மாமனை கொஞ்சத்துக்கு ஆசையா பாக்கும்போது கூட எனக்கு நீ கோபமா பாக்குற மாதிரியே தெரியுது. தெரியுதா? தெரியட்டும் தெரியட்டும். பாருங்க அந்த மாமா பாருங்க. மாமா உனக்காக தெரு ஜூஸ் வாங்கிட்டு இருக்கேன் பாரு. ஜூஸாக்கி தானே கொண்டு வந்திருக்க? அட எடுவட்ட பையல, ஜூஸாக்கி தானே கொண்டு வந்திருக்க. பழமாவா கொண்டு வந்திருக்க? நீ என்னைக்காவது ஒரு பழம் உருப்படியா வாங்கி உருப்படியா நீ வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கியா? ஒண்ணு முட்டை வாங்கிட்டு வந்தா ஆம்லேட் போட்டு கொண்டு வந்துடுவேன், பழம் வாங்கிட்டு வந்தா ஜூஸ் போட்டு கொண்டு வந்துடுறேன், கீரை வாங்கிட்டு வந்தா பிச்சு கொண்டு வந்துடுறேன், துணி வாங்கிட்டு வந்தா துணிக்காரனோட சண்டை போட்டு என்ன இங்க வர வச்சிடுறேன். எதத்தில உருப்படியா செஞ்சிருக்க? சரக்கு பாட்டுல கரெக்டா உருப்படியா கொண்டு வந்து வீடு சேர்க்கிறோம்னா அத ஒன்ன மட்டும்தான் நீ உருப்படியா செய்யற. அதை செஞ்சனாலதான் வீடு வந்து சேர்ற. இல்லைன்னா வீடு தெரியாம அங்க உட்காந்துக்கிட்டு கிடக்குறேன். யாருடா காசு கொடுப்பான்னு? எதுக்கு பெண்ணை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆசையா உனக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேனே பழம். இது என்னது இப்படி இப்படியா உடைக்கிற மாதிரி? இந்த அளவுக்கு உடைக்கிற அளவுக்கு யாரோட சண்டை போட்டு தூக்கி எறிஞ்ச? தூக்கி எறியல, பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கானா சுகுமாரு, சுகுமாரு அவன் கேக்குறேன் தண்ணி அடிக்கிறதா ஒரு பழப்பாடா அப்படின்னு. நல்ல மனுஷன் நல்லா கேட்டிருக்காரு. இன்னும் 4 வார்த்தை நல்லா கேட்காம போனாரே, எனக்கு வருத்தமா இருக்குது. நல்ல மனுஷன் நல்ல மனுஷன். உன் புருஷன் குத்து கல்லு மாதிரி முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன். என்னைய நார பையன்னு சொல்லிட்டு ஊரான நீ நல்லவேங்கிற.
இந்த பாரு, நாரப்பையன் உங்களை சொல்லல, நாரிக்கிட்டு இருந்தா யாரு நாரப்பையன்னு சொல்லுவா. சன்ன நாத்தம் அடிக்குது, காலையில குளிச்சு கிழிச்சு இந்த சட்டையெல்லாம் எப்படி இஸ்திரி போட்டு கொடுத்தேன். துவைக்கிறதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா, இல்ல இஸ்திரி போடுறதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒண்ணும் இல்லாம இப்படி நார் அடிச்சிட்டு வந்திருக்கீங்க. போகையில அப்படி வெள்ளை வெட்டி மங்காத மாதிரி போடுது, எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு திருப்பி வரையில கோமாளியோட கேவலமா வர்றீது. கோமாளி சொல்லாதடி, கோமாளின்னு சொல்லாத. எங்க அப்ப எங்க அப்ப உத்தமண்டி, அவன் வளர்த்த புள்ளடி நானு, புள்ள. ரொம்ப அடிச்சிடாத. கோமாளின்னு சொல்லாதடி, கோமாளின்னு சொல்ல. சரி, ஏது காசு குடிக்கிறதுக்கு? நாயம் பேசு பேசு பேசு. நாயம் என்னைக்கும் நாய் என்னைக்கும் பேசாத, நீ தான் பேசிக்கிட்டு இருக்க. நாய் இல்லடி, நாயம் பேசும். நியாயம் நாயம் நியாயம் நியாயம் நாயம் பேச முடியும். சொல்லு, சொன்னதே திருப்பி திருப்பிக்கிட்டு இருக்காம. வனிதாம காசு 1000 ரூபாய் தருவா வாங்கிட்டு சொன்னியா? வனிதாம 1000 ரூபாய் தருவா வாங்கிட்டு சொன்னியா? ஆமாயா, தச்சு கொடுத்த காசு. தச்சு கொடுத்தோ இல்ல நீ விச்சு கொடுத்தோ எனக்கு தெரியாது, உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. அத குடிச்சிட்டியா? அவ்வளவு கேவலமான நினைச்சியா? அவ கொண்டு இன்னொருத்தன் கொடுத்து வாங்கிட்டு சொல்லி கொடுத்தேன். பொண்டாட்டி காசுல குடுக்க கூடாதுன்னு சத்தியம் பண்ணிருந்தியா, அதனால உன் காசு நான் கையில கூட தொட மாட்டேங்குது. ஓ, அதனால வேற ஒருத்த கொடுத்து வாங்கிட்டு சொல்லி நீ குடிச்ச. உன்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தவன். ஆனா முன்னாடி சரி, அந்த 1000 ரூபாய்க்கு மிச்சம் இந்த 4 மாதுளம்பழம். மாதுளம்பழம் உனக்கு தங்க. அதுதான் நான் தச்ச காசுக்கு இந்த மாதுளம்பழமும் இந்த மாங்காய் தான் மிச்சம். இந்த மாங்காய் அதுக்கு வாங்கிட்டு வந்தேன். என்ன என்ன வாங்க தெரியாது எதுக்கு? உன்னை ஓம் நாத்தத்துல வாந்தி எடுக்க வேண்டாம், மாங்காய் நாத்தத்துல இருந்துக்கட்டும்னா. ராதாட்ட குடுக்குறதுக்காக வாங்கிட்டு வந்தேம்மா. குடிச்சாலும் ராதா விட்டுறாத. ஜூஸ் ஆயிட்டு வந்துருக்கு. ஆத்தா கரும, உன்னை புடிச்சு சம்பாதிக்கிறது கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்சாலும் செலவு பண்றது ஈஸெல்லாம் செலவு பண்ணிடுறது. உன்னைய கட்டின கொடுமைக்கு எங்க அப்பனும் வேற வந்து சம்பாதிச்சு கொடுக்கணும். நல்லா இருக்குது குழம்பு. இந்த உருண்டு உருண்டுகிட்டு இருக்கா எங்கிட்டுக்கிட்டே. இங்க உருறத கோயில் வாசலுக்கு முன்னாடி போய் உருண்டு இருந்தா கூட கோயில் சாமி நினைச்சிருக்கும், நேற்று கடை வச்சுக்கிட்டு இருக்காரு, இவர் புத்திய மாத்தி கொடுப்போம்னு. புண்ணியமாவது ஆயிருக்கும். இந்த சட்டையெல்லாம் இந்த பழத்தோட ஜூஸ் ஆயிருச்சு. நீ இதை துவைச்ச மாதிரிதான், துவைக்கிறவ யாரு வேலைக்காரி தானே, அதனால நீ ஈஸியா போட்டு உருளு உருளு. கால கொடுமை உன்னைய கட்டிக்கிட்டு என்னத்த தேடிக்கிட்டு இருக்கிறேன். பின்னாடி குத்தட்டும், முன்னாடி குத்தினாலும் பரவாயில்ல, பின்னாடி குத்துது. அக்கா அதுவா வேலைக்கு போயிட்டு வந்தாரா, கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாரு, அதே படுத்திருக்கிறாரு. வீட்டுக்குள்ள போய் என்னத்த வெக்க, ஒரே வெக்கையா இருக்குக்கா. அதுதான் கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கு, படுக்க வச்சிருக்கேக்கா. மத்தபடி ஒண்ணும் இல்ல. உன படுத்திருந்தாலே குடிச்சிட்டு இருக்கிறாருன்னு நினைச்சிடறா நீங்க. போங்கக்கா போங்கக்கா, போய் வேலைகளை பாருங்க. நான் சட்டையெல்லாம் எதுக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு பட்டனை அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி கம்பு கடை விறகு கடைக்கு வந்திருக்கு, விறகு கடைக்கு போற வரைக்கும் சொல்லிவிட்டேன். சங்கடம் குடிச்சுட்டு கத்துறானா அக்கா? அது ஒண்ணு இல்லக்கா, தூக்க கலக்கத்துல புலம்புறாருக்கா. உழைப்பு தானே, உழைச்சு உழைச்சு ஓடா போனாரு, அந்த அசதியில உழம்பிக்கிட்டு இருக்கிறாருக்கா. நீ வேற உழம்புனா குடிச்சிருக்காரான்னு கேக்குற, கீழே உருண்டா குடிச்சிருக்காரான்னு கேக்குற. என் வீட்டுல குறைய வைக்க கண்டுபிடிக்கிறதே வேலையா வச்சிருப்போம். கண்ணை மொத்தம் இங்க வைக்காம விறக பறக்கிட்டு கிளம்பு. என்னை பத்தி சொல்லிக்கிட்டு சரோஜா சாமான் நிக்காலோ. சும்மா இருக்க கூடாது. அந்த அக்கா விறகு வரைக்கும் வந்திருக்கு, விறகு வரைக்கும் போற வரைக்கும் சத்தம்லாம் படு. சும்மா அக்கா நினைச்ச மாதிரியே கூப்பிட்டா மனுஷி. அது ஒண்ணு இல்லக்கா, வேலைக்கு போயிட்டு வந்தாரா, அந்த அசதியில படுத்து கிடக்குறாருக்கா, அதனால தூக்கத்துல ஒளர்றாரு.
கை கால் களைப்பெல்லாம் இருக்கும்ல, அசதினா என்ன சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இதை விட கோமா கூட உளருவாரு. சரி நீ சட்டு புட்டுன்னு விறக பிறகு பார்வையை மொத்தம் இங்க வச்சுக்கிட்டு செடியை மொத்தம் இங்க அறுத்து வைக்காம தெரியுதுங்க. நாலு அடுத்த வீட்டுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பாக்குறதுக்குன்னு அசிங்கப்படுத்துறது உன் பழப்பத்தை. நான் எவ்வளவு நேரத்தை உன் மூஞ்சியை மறைச்சு உட்கார்றது. ஏன் இந்த அநியாயம் பண்ணி தொலைறிய இன்னைக்கு சாமானியத்துக்கு போறாளவாரு சம்மணம் மொட்டுல உட்காந்துட்டா. என்னைய பத்தி கேக்குறா? மரியாதை கட்டு போயிரு கம்முன்னு இரு. நான் பொறுமையா இருக்கிற பொம்பளைய அடக்கடக்கமா உட்காந்துருக்கேன்னு நினைச்சிருக்கேன். இன்னொரு தவணை சவுண்ட் வந்துச்சு சொல்லிவிட்டேன், நார் அடிச்சிட்டேன், அவ்வளவுதான். எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போயிரு. யாரு சுகாசினி தானே போறது? அவன் யார் போன உனக்கு என்ன கம்முன்றியா? பொறுமையா இருக்கிற பொறுமை கூட்டாத வீட்டுக்குள்ள போயிரு எந்திரிச்சு. என்ன வீட்டுக்குள்ள போறதுக்கு நீ யாரு? நானும் பொறுமையா பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ பொறுமையா ஓதுற மாதிரி நானும் கல்லானாலும் கடவுள் புல்லானாலும் புருஷன் சொல்லி பக்குவமா 4 பேருக்கு தெரியக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நல்லவே நாடகம் நடிச்சுக்கிட்டு இருந்தா எந்திரிச்சு ஏங்கிட்ட தான் கல்லுமொழி கண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். குளிச்சு முடி விட்டு போயிரு. அடங்கு உன் கூட உங்க கட்டின 4ல இருந்து நிம்மதியத்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இருந்தும் கட்டின கொடுமைக்கு வச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன நிம்மதி இல்லாம ஆக்குறதே பொழப்பா. இப்ப ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கான ஜூஸ் வாங்குறேன்னு 100 ரூபாய்க்கு பழத்தை வாங்கி இப்படி 1000 ரூபாய் சோட்டை பண்ணிட்டானே.